இருந்தாலும் ஃபிட்ஸ் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படும். அடுத்து கால்களில் அதிகபட்சமான வலி, நிற்கவே முடியாது, கால் வீங்கிக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கைகளில் வீக்கம் ஏற்பட்டு ஷோல்டர் பெயின் அது போன்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாகிடும். இந்த மாதிரியான எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் வீட்டில் இருந்த மாதிரியே நம்ம தவிர்க்க வேண்டும். அப்படின்னா முதல்ல நம்ம என்ன தவறு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணோம். பொதுவாக இந்த டிபிடி ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, பிளட் தின்னர்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரியான ஹெப்பாரின் போன்ற பிளட் தின்னர்ஸ் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிளாட்டை டிசால்வ் பண்ணி அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஸ்டாக்னட் பண்ணிடும். அப்போ அழுக்கு எக்ஸ்க்ரீட் ஆகுமான்னு பார்த்தா எக்ஸ்க்ரீட் ஆகாது. அங்கே ஒரு ரொட்டேஷன் தான் நடக்கும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த காரணி அப்படின்றது வெளியேறாது. அடுத்து இந்த டிபிடி பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் வியர் பண்ணுறது. ஸ்டாக்கிங் போடும்போது என்ன ஆகுது, ஏற்கனவே கீழேருந்து பிளட்டு மேலே ஏறலை. அப்போ ஸ்டாக்கிங் போட போட கம்ப்ளீட்டாக தலைக்கு போக வேண்டிய, மூளைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படும். அதனால் லங்ஸில் த்ரோம்போ எம்பாலிசம், இந்த கிளாட்ஸ் போயிட்டு அக்யூமுலேட் ஆகிட்டு லங்ஸில் போயிட்டு பிளாக் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டிஷன்ஸை நாமளே ஏற்படுத்தி விட்டுருவோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிபிடி ப்ராப்ளத்துக்காக ஒரு 4-5 சர்ஜரி பண்ணி காலை போட்டு குத்தி கிழிச்சு வச்சுருவாங்க. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறாமல் அந்த வலிகளுடைய அளவு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும். இப்போ சர்ஜரி பண்ணும்போது அந்த நரம்புகள் செயலிழக்கப்படும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வால்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாமல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த நரம்புகள்னால பிளட்டை ரீசர்க்குலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நரம்புகளையும் வெட்டி எரியும் பொழுது இந்த இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்றத சற்று யோசித்து பார்க்கணும். ஸோ இந்த தவறுகளை நாம் நிறுத்தி கொண்டாலே போதும், இந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்க முடியும். அப்போ அந்த ரூட் காஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? டிபிடி ஏன் ஏற்படுதுன்னு கேட்டால் நம்ம நிறைய பேர் ஜென்ரிக்காக ஏற்படுது, இல்லை சில மெடிக்கேஷன்ஸ்னால ப்ரெக்னன்சினால் ஏற்படுதுன்னு பொதுப்படையான காரணத்தை சொல்லிடுவாங்க. ஆனால் ஒன் சிங்கிள் ரீசன், த மிஸ்டேக்ஸ் வாட் வி ஆர் மேக்கிங் இன் த ஃபுட் இஸ் த கம்ப்ளீட் ரீசன் ஃபார் இந்த டிபிடி. ஸோ அப்போ இந்த ஃபுட் ஃபேக்டர்ஸை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், கம்ப்ளீட்டாக பிளட்டுடைய திக்னஸை குறைச்சி பிளட்டை கம்ப்ளீட்டான சர்க்குலேஷனுக்கு கொண்டு போக முடியும். சரி, இந்த டிபிடி பேஷண்ட்ஸ் பொதுப்படியாக என்னென்ன தவறான உணவுகளை ரெகுலராக கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவை, மைதா, ஓட்ஸ், வீட் ப்ராடக்ட்ஸ், உப்மா சாப்பிட்றது, அடிக்கடி பரோட்டா, சப்பாத்தி எடுக்கிறது, சுகர் குறையோன்னு ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறது, அரிசி கஞ்சி, நோய் கஞ்சி குடிக்கிறது, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த உணவுகள் நம்ம ரத்தத்துடைய ஓட்டத்தை முற்றிலுமாக நிறுத்திடும். ரத்தத்துடைய கெட்ட கொழுப்புகளையும் டென்சிட்டியும் அதிகப்படுத்திடும். ஸோ மைன்யூட்டான பிளட் வெசல்ஸ்குள்ளே ரத்தம் ஃப்ளோ ஆக முடியாமல் தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான வேர்க்கடலை பருப்பி எடுப்பாங்க. நடக்கடலை சத்துன்னு ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு வேர்க்கடலையை அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால வறுத்த வேர்க்கடலில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் நம்முடைய ரத்த நாள குழாய்க்குள்ளே அடுத்து கால் கருத்துட்டே போனால் கூட அதை கண் திறந்து பார்க்காம வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி நான்வெஜ் சாப்பிட்றது, மட்டன் எடுக்கிறது, இறால் எடுக்கிறது, சிக்கன், முட்டை போன்ற விஷயங்களை அதிகமாக கன்சியூம் பண்ணி அவங்களுடைய இதயத்தை அவங்களே பிளாக் பண்ணிடுவாங்க. அடுத்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஹேபிட், ஸ்மோக் பண்ணாலும் சரி ட்ரிங்க் பண்ணாலும் சரி பிளட்டில் கிளாட் ஏற்படும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருந்தா கூட அந்த நிக்கோட்டின் பொருட்களை பயன்பாட்டை குறைக்கிறதே கிடையாது. அடுத்து டயாபெட்டிஸை குறைக்கிறன்னு மாத்திரை எடுத்து எல்லா கழிவையும் எப்படி ஒரு குப்பலாரி தனக்குள்ளே சேர்த்துக்குதோ அது போல் சேர்த்து வச்சுட்டு அப்புறமா கால்களை சர்ஜரி வரைக்கும் கொண்டு போயிட்டு ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை கண் திறந்து பார்த்தால் போதும், நம்முடைய உடலை நாம் பாதுகாத்து இந்த எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணி நம்ம இப்போ கம்ப்ளீட்டான ஒரு லைஃப் கேஸ் ஸ்டடி பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்த மாதிரியே இந்த டிபிடி ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்லிக் கொடுத்த உணவு கட்டுப்பாட்டையும் நம்ம சொல்லிக் கொடுத்த சில பிளட் சர்க்குலேஷன் டெக்னிக்ஸையும் ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு பேஷண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சாதனை அவங்க புரிந்து கொண்டதுனால தான் நடந்துச்சு. புரிந்து கொள்ளாதவர்கள் கடைசி வரைக்கும் ஒரு நோய்க்குள்ளே சிக்கிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய நல்ல எஃபோர்ட்ஸ் தான் நம்மளை காப்பாற்றும். அதை விடுத்து எந்த ஒரு மருத்துவராலும் எந்த ஒரு மருந்துனாலையும் நம்ம நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்றத நம்ம நல்லா தெளிவான ஒரு சிந்தனை நமக்கு வேணும். சரி, பேஷண்ட்டுக்கு ஒரு 4-5 வருஷமாகவே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க நின்றுட்டு இருக்க வேலை தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல். ஆனால் நிற்கிறதுனால இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு அரைஸ் ஆகலை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சுட்டி காட்டிய உணவுகள் அதிகமாக அவங்க உணவில் இருந்ததுனால தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு அவங்க உள்ளாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அவங்க கால்களில் புண் அதிகமாகிட்டே போனதும், கால்களை இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபோட்டோவில், ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் கால் ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகிட்டு கால்களில் வீக்கமும் வலியும் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணோம், நம்ம பேஷண்ட்டுடைய இனிஷியல் ஸ்டேஜஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். எப்படி அந்த புண்களில் இருந்து சீல் வடிகிறதும், தண்ணி வெளிப்படுறதும், வீக்கம் அதிகமாகிறதும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண விஷயம், பேஷண்ட்டுடைய ஃபுட்டை ஃபில்டர் பண்ணோம். அதாவது கம்ப்ளீட்டான லிக்விட் டயட். ஒரு 10 days பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு, ஜூஸு, கூழ் இந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடுகளை கொடுத்து நம்ம காட்டுற மாதிரி வீட்டில் இருந்த மாதிரியே டம்ளர் கப்பிங் போட்டு பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தணும். அதுபோல் அவங்களுக்கே கப்பிங் டெக்னிக்கை சொல்லி கொடுத்தோம். இந்த கப்பிங்கை நம்மக்கிட்ட கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்க பண்ணாங்க. ஸோ அதன் காரணமாக நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பார்க்கலாம், பேஷண்ட்டுடைய கப்பிங் ஃபோட்டோவில் அந்த ரெட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு, இது அந்த அளவுக்கு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கிளாட்டை காமிக்குது. நாளடைவில் ஒரு 2-3 சிட்டிங்ஸை தாண்டி நீங்கள் கப்பிங் ஃபோட்டோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்ஸ் குறைஞ்சிருக்குன்னு. ஸோ இதற்கு மேலே நேச்சுரலாக அவங்க உடம்பை ஸ்கேன் பண்ணி யாராலுமே பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இந்த டிவிடி ப்ராப்ளம்ங்கிறது காலில் ஏற்படுதுன்னு. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எல்லா கப்பிங் ஃபோட்டோஸையும் பார்க்கலாம். நம்ம அவங்களுடைய கைகளை சரி பண்ணி சீரமைத்து அங்கே இருக்கக்கூடிய கிளாட்ஸை ரிமூவ் பண்ணவுடனே ஆட்டோமேட்டிக்காக பிளட்டு சர்க்குலேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஃபோட்டோ பார்க்கலாம். இதெல்லாம் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மாதத்தில் நம்ம கொண்டு வந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இந்த ஃபோட்டோவில் அந்த ரெட்னஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு, கால்கள் எப்படி வத்தி போய் அந்த புண்கள் ஆறியிருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் பேஷண்ட் 4-5 மாதம் டயட் கண்டினியூ பண்ணாங்கன்னா அந்த கால்களில் இருக்க கருப்பு கூட கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் பேஷண்ட்டுடைய ஃபுட் கோஆப்ரேஷன். அவங்க உணவுகளை நம்ம சொன்ன மாதிரி அவங்க மாற்றி அமைத்து கொண்டது தான் இந்த வெற்றிக்கான ரகசியம். ஸோ எல்லாருக்கும் நிறைய சந்தேகம் ஏற்படலாம், இந்த கருப்பு கலரை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு. கம்ப்ளீட்டாக இந்த கருப்பு நிறத்தை மாற்ற முடியும். நம்ம ஏற்கனவே வேரிகோஸ்க்கான முதல் பதிவு நம்ம சேனலில் டிவிடியிலேருந்து ரெக்கவர் ஆன பேஷண்ட்டுடைய கால்கள் காமிச்சிருந்தோம். கருப்பு நிறம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு அதில் தெளிவாக சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த டிவிடிக்கான ஸ்பெஷல் ஜூஸஸ் பற்றி சொல்ல போகிறோம். இந்த ஜூஸஸ் தான் அந்த பிளட் கிளாட்ஸை கரைப்பதற்கான முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இப்போ அந்த ஜூஸஸ் என்னென்ன நம்ம பயன்படுத்தணுங்கிறத வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸை எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு 10 to 20 drops லெமனை தண்ணியில் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, கிறிஸ்டல் சால்ட் பயன்படுத்தணும், அயோடின் உப்பு பயன்படுத்தக்கூடாது. அது கூட பனவெல்லம் 2 ஸ்பூன் போட்டு நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒரு 1 லிட்டர் ஜூஸாவது பேஷண்ட் எடுக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், பிளட்டு சீக்கிரமாக க்ளீன் ஆகிட்டு சர்க்குலேஷனில் ஃப்ளோ ஆகும், கிளாட்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகும். அடுத்து பெஸ்ட்டு இந்த கிளாட் டிசால்விங் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் ஜூஸ். கொட்டை இருக்கக்கூடிய கருப்பு திராட்சையை வாங்குங்க, 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 to 1 லிட்டர் ஜூஸ் இருக்கணும். அடுத்து கறி லீஃப் ஜூஸ், கறிவேப்பிலையை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை ஸ்க்வீஸ் பண்ணி அந்த ஜூஸ் ஒரு 1/2 லிட்டர் குடிக்கணும். இதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு இந்த ஜூஸஸை மாற்றி குடிச்சிட்டு சாலிட் ஃபுட்டை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிளாட்ஸ் கரைவது சாத்தியம். அடுத்து ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நாவல் பழத்தை அதிகமாக பயன்படுத்தணும், பைனாப்பிள் ஜூஸ் அதிகமாக குடிக்கணும். அப்புறம் சுக்கு காஃபி, இஞ்சி, கொத்தமல்லி, தனியா இது போட்டு கொதிக்க வச்சு பனவெல்லம் கலந்து ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் சுக்கு காப்பி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஜூஸஸை சாலிட் ஃபுட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்டுக்கு பதிலாக நீங்கள் காலையில் கன்சியூம் பண்ணணும். அதுக்கு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் செய்த கூழ். இந்த கூழ் மாதிரி